அண்மை செய்தி. புதுச்சேரியில் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக 1000 ரூபாய் ஆண்டுதோறும் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு நிவாரணத் தொகை நவம்பர் மாதம் வழங்கப்படும் என்று புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் திருநங்கைகளுக்கு நலவாரியம் அமைக்க அரசு உத்தேசித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் மழைக்கால நிவாரணமாக 1000 ரூபாய் ஆண்டுதோறும் வழங்கப்படும் என்று அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த ஆண்டு நிவாரணத் தொகை நவம்பர் மாதம் வழங்கப்படும் என்றும் புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் திருநங்கைகளுக்கு நலவாரியம் அமைக்க அரசு உத்தேசித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், இந்த அறிவிப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக. அதாவது புதுச்சேரி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரானது கடந்த மாதம் 31ஆம் தேதி முதல் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. 9ஆம் நாள் நிகழ்வான இன்று கால்நடை மற்றும் விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பல்வேறு அறிவிப்புகளை சட்டப்பேரவையில் வெளியிட்டார். அதன்படி நகர்ப்புறங்களில் உள்ள வீடுகளில் 5000 பொருட்களை வாங்கி மாடித்தோட்ட பயிர் திட்டம் துவங்க உள்ளதாகவும் அரசு பள்ளிகளில் உள்ள இடத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். அதே போல காரைக்காலில் உள்ள அரசு வேளாண் அறிவியல் கல்லூரி பட்ட மேற்படிப்பு தொடங்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் காரைக்கால் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதே போல திருநங்கைகளுக்கு நலவாரியம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக ஆண்டுதோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்த வருடத்திற்கான அந்த மழைக்கால நிவாரணம் வரும் நவம்பர் மாதம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ்.